சமீபத்துல ரவிமோகன் அவரு த்ரிஷா அவங்கள பத்தி பேசின ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. த்ரிஷா சரியான ரவுடி, ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு இவர் சொன்ன விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல இப்ப அதிகமா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையான த்ரிஷா கொஞ்ச நாளாவே விஜய் அவருடைய விவகாரத்துல அதிகமா விமர்சிக்கப்பட்டு வராங்க. அவங்க பொதுவா நண்பர்கள் அதிகமா இருந்தாலுமே அந்த நண்பர்கள்ல ஒருவரான விஜய் அவரு இருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசினாலும் சங்கீதா அவங்களுடைய விவகாரத்து விஷயம் இன்னுமே பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு. சங்கீதா அவங்களும் த்ரிஷா அவங்கள தாக்கிதான் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில த்ரிஷா அவங்கள பத்தி ரவிமோகன் அவர் பேசி இருக்கிறதும் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஹாலிவுட்ல கடந்த 20 வருஷத்துக்கு மேல தனக்குன்னு மார்க்கெட்டை வச்சிருக்கிறவங்க சின்ன சின்ன தோல்விகளை சந்திச்சாலும் அதுல இருந்து கேஷுவலா மீண்டு வந்துடுறாங்க. கடந்த வருஷத்துல தமிழ்ல பெரிய ஹீரோக்கள் படங்கள்ல மட்டுமே நடிச்சாங்க. 42 வயசுல இளமையோட திறமையோட இருக்கிற அவங்கள பார்த்து சக நடிகைகள் கொஞ்சம் பொறாமப்படத்தான் செய்யுங்க. இந்த வருஷம் சூர்யா அவங்களுக்கு ஜோடியா மே மாதம் வந்து ரிலீஸ் ஆகி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை படைக்க போகுது அப்படின்னு ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்பவுமே நண்பர்களும் நண்பிகளும் அதிகம் அப்படின்னும் அவங்களோட வெளிநாடுகளுக்கு செல்வது, பார்ட்டி செய்வது, இப்படி நிறைய விஷயங்களை பதிவிடுவாங்க. இப்படி தொடர்ந்து சில நண்பர்களோடு எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் வெளியே வந்திருக்கு. நிறைய பிரச்சனைகளையும் நம்ம பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பக்கம் த்ரிஷா அவங்கள நிறைய தாக்கியும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு சில நேரத்திலையும் அவங்க வந்து ரொம்ப அமைதியே கடைபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில ரவிமோகன் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில த்ரிஷா அவங்கள பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, த்ரிஷா ஒரு ரவுடி, அவங்களுக்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்ல, செம ஜாலியா இருப்பாங்க, திடீர்னு பயங்கரமா கத்தவும் செய்வாங்க, நிறைய ரவுடித்தனம் பண்ணிருக்காங்க, ரொம்ப வருஷமா அவரை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி ரவிமோகன் அவரு இப்படி எல்லாம் பேசினது இப்ப வந்து விவாகரத்து கோரி இருக்க நிலையில சமூக வலைதளங்கள்ல அது ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கு. சொல்ல போனா த்ரிஷா அவங்களும் விஜய் அவரும் சேர்ந்து இடம் வாங்கியிருக்காங்க, என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, நான் வந்து தேவைப்பட்ட அதை காமிக்கவும் ரெடி அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர் பேசியிருந்தது சமூக வலைதளங்கள்ல சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. மாறி மாறி இப்படி விஜய் அவர் கூட நிறைய சர்ச்சைகள்ல அவங்க சிக்கி வந்தாலுமே யாரையும் எதையும் கண்டுக்காம சமீபத்துல ஒரு திருமண நிகழ்ச்சிகள்ல கூட 2 பேரும் ஒன்னாதான் கலந்துக்கிட்டாங்க. எது எப்படியோ த்ரிஷா விஜய் இவங்களுடைய இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமா அவங்களே ஏதாவது முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்து என்னவோ அதையும் சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.